வணக்கம். ஸ்டேஜ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் தேங்க் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி படத்தை பற்றி பேசணும்னா வந்து பொதுவாக ஒரு நியூ டேரக்டராக இருக்கும் போதே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ அதை எல்லாரும் பார்த்துருப்போம். படம் எடுக்கிறது கூட அவ்வளோ ஈஸி இல்லை. கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ தட்ஸ் வை எனக்கு பொதுவாகவே புது டேரக்டர் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்மளுக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ அந்த விதத்தில் வந்து முத்துக்குமார் சார் பற்றி சொல்லணும்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும் போது விழுந்து சிரிச்ச ஒரே ஸ்கிரிப்ட் வந்து கன்னிராசி தான். அண்ட் அவ்வளோ அழகாக அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. பிகாஸ் நான் ஒரு காமெடி போடிக்கு அப்புறம் பண்ணதில்லை. அப்கோர்ஸ் மதகதை பண்ணப்படாது வரல. ஸோ அவர் ரோபோ சார் சொன்ன மாதிரி நானே ஒரு பொண்ணாக நடித்த படம் வந்து ஐ திங்க் கன்னிராசி தான். பிகாஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வருவோம் நீங்கள் பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. அண்ட் டீமை பற்றி சொன்னால் வந்து ஸ்டேஜ்லேயே பார்த்துருப்பீங்க. பட் இதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்துச்சு. நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். பிகாஸ் நம்ம ஃபேமிலின்னு சொல்கிறத விட ஐ திங்க் we're all just having a very good time. அண்ட் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி செட்டில் இருக்கும்போது படம் கூட அதே அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு ஃபன்னாக வந்திருக்கு. ஸோ இட்ஸ் an extremely funny commercial entertainment ஒரு படம் சொல்லலாம். ஷமீம் சாருக்கு தேங்க்யூ இந்த மாதிரி படத்துக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த படத்தில் வந்து ஐ திங்க் அத்தனை பேர் இருக்காங்க. ரைட் ஃப்ரம் இங்கே உட்காந்துருக்க ஃபுல் டீம் ப்ளஸ் யோகி பாபு சார், ரோபோ சங்கர் சார், பாண்டியராஜ் சார், விமல் சார் இருக்கிற அத்தனை பேர் கமெடியன்ஸ் ஐ திங்க் படத்தை தூக்கி முத்துக்குமார் சார் போட்டாங்க நினைக்கிறேன். செல்வாக்கு ரொம்ப தேங்க்யூ. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப அழகாக கண்டிருக்கீங்க செல்வா. அப்படி சிரிச்சு ஒரு லைட்டு இந்த எஃபெக்ட்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபேன்லாம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. ஃபேன்லாம் வச்சுருக்காங்க படத்தில் எனக்கு. ஸோ ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் கண்டிப்பாக எங்களை விட நீங்கள் தான் போய் இதை வந்து பப்ளிஷில் சேரணும். அண்ட் இந்த படம் நல்லாவே வந்திருக்கு. இட்ஸ் நாட் பிகாஸ் எல்லா படத்தையும் சொல்லுவோம். பட் ஜெனுவனா ஒரு நியூ டைரக்டருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது வந்து நம்மளோட கடமை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் கீப் டு மீடியா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கன்னிராசி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் முத்துக்குமார் அவர்கள், பாடலாசிரியர் ரூபாதி அண்ணன் அவர்கள், கேமராமேன் செல்வா அவர்கள், ஃபைட் மாஸ்டர் அவர்கள், இந்த விழாவின் கதாநாயகன் இசையமைப்பாளர் விஷால் சந்திரசேகர் அவர்கள், எல்லாத்துக்கான வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தின் பெண் கதாநாயகி வரலட்சுமி அவர்கள், அப்புறம் என்னுடைய மாமா ரோபோ சங்கர் அவர்கள். இதில் வந்து ரொம்ப இதுலேயும் மாமா மச்சாவாக தான் நடிச்சிருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து யோகி பாபு அவர்கள், அவரோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் காளி வெங்கட் அவரோட என்னன்னா எனக்கு வந்து எல்லாத்தோட காம்பினேஷனும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சீனில் யாராவது இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி எல்லாரோட காம்பினேஷனுமே இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நடிக்கும் போதும் சரி, நல்லா அந்த காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் படமாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படம் ரொம்ப நல்ல ஒரு காமெடியாக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துருக்குறாங்க. அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் தான் ஊடகம் தான் சேர்க்கணும். எல்லோரும் படம் பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இங்கே வந்திருக்க எல்லா ஆர்டிஸ்டும் அவர் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டர் வந்து நான் கல்யாணம் ஆகலை கன்னிராசிலன்னு சொன்னார் அவர். ஆனால் படத்தில் பார்த்தா எப்போவுமே ஒரு 10 பெண்களுக்கு வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு சுற்றி 2 அண்ணி கேரக்டரு, 2 அக்கா கேரக்டரு, சித்தி கேரக்டரு, அத்தை கேரக்டரு. எப்போ பார்த்தாலும் மானியத்து பக்கத்தில் ஒரு 10 சேர் இருக்கு. அவர் உட்காந்துருப்பார். சுற்றி ஒரு 10 பொண்ணுங்க உட்காந்துருக்கோம். அதனால் எப்படியும் இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ளே செட் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். 3வது விடம் பண்ணுறதுக்குள்ளே கல்யாணம் ஆயிரும். என்னண்ணே கரெக்டாக அந்த அளவுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு கதை சொன்னார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வதன்னு பொண்ணுங்களாக இருக்கு. அதுலேயும் பார்த்தா ஹீரோவுக்கு 2 தங்கச்சி, சித்தப்பாவுக்கு 2 அண்ணி, அக்கா, அத்தை, அப்படியே தான் வச்சுருக்கிறாரு கதை. ஆனால் நல்லபடியாக நல்லா எடுக்கிறாரு. நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஆள். மற்றபடி யாரும் சொல்ல விட்டுருந்தாருன்னா எல்லாத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு மேலே பேசிதான் உளறி விடுவேன். ஆகையால் இத்துடன் எனக்கு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.